ஹலோ குழந்தைகளா, வெல்கம் டு தமிழறை. வாங்க நாம இன்னைக்கான கதைக்குள்ள போலாம். த டிராகன்ஸ் டேல் ஆஃப் ஹார்மனி, டிராகனின் ஒற்றுமை கதை. நாம இப்போ கதைக்குள்ள போலாமா? வாங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல லில்லிங்கிற பொண்ணு வாழ்ந்து வந்தா. அவ ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தா. அந்த கிராமம் எப்படி இருந்ததுன்னா, அடர்ந்த மற்றும் மந்திரமயமான காடா இருந்துச்சு. அந்த காட்டுல மரங்கள்லாம் மெல்லிய குரல்ல அழகா பேசுமா. யாருமே பார்க்காத நிறைய உயிரினங்கள் அந்த காட்டுல வாழ்ந்துட்டு வந்தது. ஹார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய காட்டுக்கு நடுவில் இருக்கிறதா ஹார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அங்கே நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு வந்ததா அந்த கிராமத்தில் இருக்கவங்க கதை சொல்லுவாங்க. அந்த லில்லிங்கிற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லை. அவ நல்ல துணிச்சலான ஆர்வமுள்ள சிறுமி. எப்போதுமே புதுசா புதிய அனுபவங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவ. அந்த காட்டோட பற்றி தெரிஞ்சதுலேருந்து அந்த காட்டோட இதயத்தில், அதாவது அந்த ஹார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கே போய் அந்த காட்டில் வாழ்கிற மிருகங்கள், டிராகன்களெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வம் அவளுக்கு. அங்கே அந்த கிராமத்தில் இருக்கவங்க சிலர்லாம் அந்த டிராகன்ஸ்லாம் ரொம்ப குட் டிராகன்ஸ் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லில்லிங்கிற பொண்ணுக்கு இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த டிராகன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த டிராகன்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய வந்துருச்சு. அவள் தூங்கி எழுந்ததுமே காலையிலேயே அவள் ஒரு பேக்கை எடுத்துட்டு அவள் அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆயிட்டா. அந்த டிராகன்ஸ்லாம் உண்மையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த மர்மமான காடு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே அந்த காட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறா. லில்லிக்கு எந்த பயமும் இல்லை. அதனால் அவள் எந்த ஆயுதமும் எடுத்துகிட்டு போகலை. அவளுக்கு அவள் துணிச்சல் மேலே அவள் மேலே அவ்வளோ நம்பிக்கை. லில்லி ஹார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் பக்கத்தில் வரும்போதே அங்கே நிறைய அதிசயங்களை பார்க்க ஆரம்பிச்சா. அவளுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு வெளிச்சம் முன்னாடி அவளுக்கு பாதை காட்டுற மாதிரியே அவளுக்கு தெரிஞ்சுது. அந்த வெளிச்சத்தை நோக்கியே அவள் நடந்து போக ஆரம்பிச்சா. அந்த காத்துல அந்த மரங்கள்லாம் ஒன்று பேசிக்கிற மாதிரி அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சது. லில்லியோட மனசு குழப்பமாகவும் இருந்தது, உற்சாகமாகவும் இருந்துச்சு. இந்த வெளிச்சம் என்ன நம்மளுக்கு கூட்டிட்டு போய் காட்ட போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவளுக்குள்ள இருந்தது. லில்லி அந்த வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அங்கே வர இலைகள், மரக்கிளைகள் எல்லாம் நகர்த்தி அந்த வெளிச்சத்தையே பார்த்துட்டு நடந்து போக அங்கே வர காட்சியெல்லாம் பார்க்கும்போது அவனால் நம்பவே முடியல. அவள் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக அந்த காடு தெரிய ஆரம்பிக்கிறது. அங்கே வாழ்கிற அனிமல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியந்தா. அவள் எதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்தாலோ அங்கே அவளுக்கு அந்த டிராகன் காட்சி தந்தது. ரொம்ப அழகான அப்படியே ஸ்பார்க்கிள் ஆகிற ஒரு டிராகன் அங்கே இருக்கிறத அவள் பார்க்குறா. லில்லிக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த அற்புதமான டிராகன் நின்றுட்டு இருந்தது. அது பார்க்கறக்கு அதோட தோலில் தங்கமும் பச்சையும் அப்படியே மிக்ஸ் பண்ண கலரில் அப்படியே மின்னு இருந்தது. அந்த டிராகனோட கண்ணை பார்க்கறக்கு இறக்க குணமும் ஞானமும் அப்படியே மந்திரமயமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த டிராகனை பார்த்தோன்னையே அவளுக்கு அப்படியே மெய்சிலிருத்து மயக்க நிலையில் அதைய அதிசயமாக பார்த்துட்டே இருந்தா லில்லி. டிராகன் மெதுவா லில்லி கிட்ட நடந்து போச்சு. டிராகனோட சிறகுகள் ரொம்ப அழகா காத்துல அசைஞ்சது. டிராகனோட குரலை கேட்கறக்கு அப்படியே மயக்கும் சாந்தத்தோட இருந்தது அந்த ஒளி. வணக்கம் பொண்ணே, நீ இங்க வருவ அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லுச்சு. லில்லி ரொம்ப வியப்பா ஆச்சரியமா, உங்களுக்கு எப்படி நான் வர்றது பற்றி தெரியும் அப்படின்னு டிராகன் கிட்ட கேள்வி கேட்டா. அதற்கு அந்த டிராகன் லில்லி பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சது ரொம்ப அழகா. ஆமாம்,
ஒரு உண்மையான தைரியசாலியான ஒரு ஆன்மா இந்த காட்டுக்குள்ள டிராகன்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். வா உட்காரு, நான் எங்களோட கதையை பற்றி உனக்கு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லிச்சு. லில்லிக்கு ஒரே ஆர்வம், டிராகனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்க ஒரு கல் மேலே ஏறி உட்காந்துட்டு டிராகன் சொல்கிற கதையை கேட்கறதுக்கு தயாரானா. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி டிராகனும் மனுஷங்களும் சந்தோஷமாக ஒரு நிமித்தமாக தான் வாழ்ந்து வந்தோம். டிராகன்ஸ் எல்லாம் பூமியின் பாதுகாவலர்களாக இருந்தோம். எங்களோட ஞானமும் சக்தியும் இங்கே வாழ்கிற மனிதர்களைய சமநிலையில் நாங்கள் பாதுகாக்க பயன்படுத்தினோம். ஆனால் காலம் கழியவே மனிதர்களுக்கு பயமும் நம்பிக்கையின்மையும் வளர ஆரம்பிச்சுது. அவங்க எங்களை பார்த்து எதிரிகளாக நினைக்க ஆரம்பித்தாங்க. எங்களைய வேட்டையாடி ஒதுக்கினாங்க. என்னோட பழைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் கொல்லப்பட்டுட்டாங்க. மீதமுள்ள டிராகன்கள்லாம் ஒளிஞ்சு வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காட்டில் நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி முடிச்சது டிராகன். லில்லிக்கு டிராகன் சொன்னதை கேட்டதும் மனசு ரொம்ப வேதனை அடைய ஆரம்பிச்சுது. மனிதர்களும் டிராகன்களும் திரும்பியும் சமாதானமாக வாழ முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு கேட்டா டிராகன் கிட்ட. டிராகனோட பேச்சால மெய்மறந்து கவரப்பட்டா லில்லி. மனிதர்களும் டிராகன்களும் மீண்டும் ஒரு நிமித்தமா வாழ பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடணும் அப்படின்னு முடிவு பண்ணா. ஞானமிக்க டிராகனுக்கு விடை கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு அவ திரும்பியும் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தா. கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு எப்படியாவது மனசை மாற்றி டிராகனையும் நம்ம கிராமத்திலேயே வாழ செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தா. கிராமத்தில் இருக்க குழந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அவ டிராகனை சந்தித்து வந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சா. டிராகன்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஞானத்தை பற்றியும் அதோட இரக்க குணத்தை பற்றியும் ஏன் நாம் நம்ம கூடையே டிராகன்களை வாழ வைக்கக்கூடாதுங்கிற முக்கியத்துவத்தையும் சொல்ல ஆரம்பிச்சா. குழந்தைகள்லாம் அவ சொல்ல சொல்ல மெய் மறந்து அந்த கதையை கேட்க ஆரம்பிச்சாங்க, கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அந்த மந்திரமிக்க அந்த உயிரினத்தை பற்றி மேலே மேலே தெரிஞ்சுக்கணும்னு அவகிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. அவளோட தொடர் செயல்முறையால் அந்த ஊர் மக்களுக்கே இந்த செய்தி போய் சேர ஆரம்பிக்குது. அந்த ஊர் மக்களே அந்த டிராகன்களோட முக்கியத்துவத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஊர் மக்களே ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒருத்தராக அந்த காட்டுக்குள்ளே போய் டிராகன்களை பார்த்து அவங்களோட மன்னிப்பை தெரிவித்து அந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டிராகன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமான மிருகங்கள் கிடையாது, மாறாக அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற அற்புதமான உயிரினம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மன்னிப்பு கேட்டு நட்பு கைகளை நீட்டினாங்க. மெதுவாக நம்பிக்கையும் ஒற்றுமையும் மீண்டும் உருவாக ஆரம்பிச்சது. மனிதர்களும் டிராகன்களும் மீண்டும் பக்கமாக வாழ ஆரம்பிச்சாங்க. காலம் செல்ல செல்ல லில்லியோட கிராமம் அமைதியாகவும் புரிதலின் திருநிலையாகவும் மாறியது. டிராகன்கள் தங்களின் பழமையான ஞானத்தை கிராமவாசிகளுக்கு சொல்லித்தந்தது. பதிலாக மனிதர்கள் அவங்களோட புதிய நண்பர்களை பாதுகாத்து வந்தாங்க. அதிக ஒளியுடன் ஒவ்வொரு நாளும் துளிர்த்தது. டிராகன்களும் மனிதர்களும் ஒருவருக்கொருவர் சிந்தனை மற்றும் அன்பின் பாலம் அமைத்து கொண்டனர். காலம் அப்படியே நகர்ந்தது. லில்லி ஞானமிக்க இரக்கமிக்க ஒரு பொண்ணா வளர ஆரம்பிச்சா. அவ அந்த கிராமத்துக்கே அவ கதை மூலியமா டிராகன்ஸ்லாம் கிராமத்துக்கு கொண்டு வந்து அந்த கிராமத்தையே பெருமையாக்குனா. அந்தோட கதையை உலகம் பூரா தெரிவிக்கணும் அப்படின்னு அவ பல ஊர்களுக்கு பயணம் செய்ய ஆரம்பித்தாள். டிராகன்களும் தங்களோட புதிய ஒற்றுமையில் மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சாங்க. அவர்கள் காடுகளில் பாதுகாவலராக மாறினர். பாதை தவறி வழி தவறிய பயணிகளை வழி நடத்தும் உதவியின் தேவை உள்ளவர்களுக்கு தங்களின் ஞானத்தை அளித்து இருந்தனர். இதனால லில்லியும் டிராகன்களும் உருவாக்கிய மரபு தொடர்ந்தது. அவர்களின் கதை உலகத்திற்கு ஒரு பாடமாக அமைந்தது.
வெளிப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதை பாருங்கள். ஒருவரை அவர் உண்மையிலேயே என்னவென்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே ஒற்றுமை, அன்பு மற்றும் சுய உணர்வின் அற்புதங்கள் உருவாகும் வழியாகும். ஓகே குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கதையில் நாம் சந்திப்போம். அது வரைக்கும் see you. Bye.